திரு சுவாமிநாதன், என்ன நடக்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள்ள? காங்கிரஸ்ல இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல ஒரு சாரார் தாவேகாவோட கூட்டணி போலாம் என்பதாக கடிதத்தை அனுப்பி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் நடைபெற்ற அருமனையில நடந்த ஒரு கிறிஸ்துமஸ் விழாவிலையும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகா நிர்வாகிகள் பங்கேற்றதுனால புறக்கணிப்பதாக ஒரு புறம் சொல்றாங்க. ஆனா சில நிர்வாகிகள் அங்கு பங்கேற்கவும் செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே உள்ளுக்குள்ள என்ன நடக்குது காங்கிரஸ்ல? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகள் மட்டத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்ல ஒரு பகுதியினர் அவங்க திமுக இருக்கிறத விரும்புறாங்க. திமுக கூட இருக்கிறது சேஃபா இருக்கும், ஏற்கனவே அது பலம் நிரூபிக்கப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கு, அதற்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது, அந்த ஓட்டு வங்கியினுடைய அடிப்படையில சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பெருவாரியான தொண்டர்களுடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு தொண்டர்களை வலிமையாக கொண்ட ஒரு கட்சி தான். அதாவது அந்த கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தேய்பெரியாக இருந்தாலும் கூட தொண்டர்களும் கணிசமான அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான். அந்த தொண்டர்கள் மத்தியில மிக முக்கியமா விஜய் அவர்களோட ஒரு பார்வையில இருக்காங்க. விஜய் கட்சியோட கூட்டணி வைத்தால், தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்தால் நமக்கு கூடுதல் எண்ணிக்கையில போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல 1967க்கு பின்பு இழந்து போய்விட்ட ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டோம். ஆனா விஜய் தொடர்ச்சியா சொல்றாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறாரு. சோ தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி வளரணும் அப்படின்னா தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி ஆளும் திறனுள்ள கட்சியாக வரணும் தான் கனவு, அதுதான் நடக்கல. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் தான் சொல்றாரு, அவர் கூட போகலாமே அப்படிங்கக்கூடிய எண்ணம் பெருவாரியான தொண்டர்கள் மத்தியில இருக்கு. அது தொண்டர்கள் மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய பல மாவட்ட தலைவர்கள் மத்தியில கூட இருக்கு. நீங்க அதனாலதான் மாவட்ட தலைவர்களுக்கு எல்லாம் அவங்க ஏறக்குறைய விண்ணப்ப படிவம்லாம் வாங்கிட்டாங்க. இன்னுமே புதிய மாவட்ட தலைவர்களை அவர்களால நியமிக்க முடியல. ஏன்னா அவர்கள் புதிய மாவட்ட தலைவர்கள் போட்டாங்கன்னா அதுல எத்தனை பேர் தாவேகா பக்கம் போகணும்னு சொல்றவங்களா இருப்பாங்க என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயமான கேள்விகள் அவர்கிட்ட இருக்கு. இன்னொன்னு நீங்க கேட்டதை போல அருமனையில ஒரு கிறிஸ்துமஸ் விழா, அந்த அருமனை கிறிஸ்துமஸ் விழா அப்படிங்கிறதே பாரம்பரியமா நீண்ட நெடுங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதுல பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட வந்திருக்காங்க. அவங்க ஆளுங்கட்சியாக ஆகுவதற்கு முன்பு, கடந்த 2011க்கு முன்பு 2010 என்று நினைக்கிறேன், அந்த ஆண்டுல கூட அவர்கள் வருகிற பொழுது தொடர்ச்சியா அவர்கள் அது ஒவ்வொரு ஆண்டும் திருமாவளவன் அவர்கள் வந்திருக்கிறார், வைகோ அவர்கள் வந்திருக்கிறார். இந்த முறை அந்த மேடை ஆதவர்ஜுனா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்தே அதனுடைய முக்கியத்துவம் வருது. அந்த விழால காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போன்றவர்களுடைய பெயர்கள் இருந்துச்சு. பட் அவர்கள் தான் புறக்கணித்திருக்காங்க. ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் பலரும் அதுல போய் கலந்துகிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் KG ரமேஷ்குமார் கூட அதுல கலந்துகிட்டார். அவர் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இங்க எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இணக்கம் என்பது கோட்டை வரை எதிரொலிக்கணும்னு அவர் பேசுகிறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி பேசுகிறார். இணைப்பு விரைவில் நடக்கும் அப்படின்னு சில விஷயங்களை வெளிப்படையாவே கூட அவங்க பேசியிருக்காங்க. இணைப்பு விரைவில் நடக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆமா, காங்கிரஸ் கட்சியினுடைய பெருவாரியான தொண்டர்கள் மத்தியில தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போயிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு பொலிட்டிக்கல் கெயின் அதுல கிடைக்கும். அரசியல் ரீதியாக அந்த காங்கிரஸ் கட்சியும் ஒரு எழுச்சி பெறும், தொண்டர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுச்சி இருக்கும் அப்படிங்கிற விதமா ஒரு பார்வை பாக்குறாங்க. அதுல ஒரு சில நிர்வாகிகள் ரொம்ப சீனியரா இருக்கக்கூடியவங்க திமுகவோட இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் தொண்டர்களுடைய விருப்பத்தை தான் தலைமை இந்த முறை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னோட மிக முக்கியமான காரணம் தொடர்ச்சியா நான் பேசிட்டு வரேன். கேரளாவில் நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், கேரளாவை சேர்ந்தவர் தான் அங்க KC வேணுகோபால் மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு காங்கிரஸ் கட்சியில. அவர் அவருக்கு தான் இந்த முறை ஒரு முதல்வர் ரேஸ்ல இருக்காரு. அப்ப அங்க கேரளால விஜய் ரசிகர்களுடைய ஓட்டையும் ஈர்த்தால், நான் சொல்றது கேரளா முற்போக்கான மாநிலம், அங்க நடிகர்களுக்கு எல்லாம் ஓட்டு இல்லைங்க, மம்முட்டி கட்சி ஆரம்பிக்கல, மோகன்லால் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு பலரும் கேட்கலாம். பட் அதையெல்லாம் கடந்து கேரளாவை பொறுத்தவரை ஒரு கமர்ஷியல் நடிகரா ஒரு பெரிய ஹிட் கொடுக்கக்கூடிய இடத்துல தொடர்ச்சியா விஜய் இருக்காரு. இன்னைக்கும் கேரளாவோட நம்ம அந்த சினிமா வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்த கேரளா படங்களோடு ஒப்பிடுகையில அதிக கலெக்ஷன் எடுத்த படமா இன்னைக்கும் விஜயோட துப்பாக்கி படம் தான் இருக்கு. அதை விட மிஞ்சி எந்த மலையாள படங்களும் கூட கலெக்ஷன்ல கூடுதல் கலெக்ஷன் எடுக்கல. சோ விஜய்க்கு கணிசமான ரசிகர்கள் இருக்காங்க. அது மாதிரி நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சூர்யாக்கு இருக்காங்க, விக்ரமுக்கு இருக்காங்க. சோ அப்ப அங்க கேரளால என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல ஒரு வேலை கூட்டணி அமைந்து விட்டால் கேரளால ஒரு ரவுண்டு விஜய் அப்படியே டச் பண்ணிட்டு ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு ஒரு கையசிச்சுட்டு போனா ஒரு 1/2% ஓட்டு ஏறிட்டா கூட நமக்கு லாபம் நினைக்கிறாங்க. ஏன்னா அண்மையில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் ஒரு உதாரணம். கேரளா மாநில உள்ளாட்சி தேர்தலில் கம்யூனிஸ்டுகளை வீழ்த்தி பல இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க. சோ அது ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில இருக்கு. இன்னொன்று பிரியங்கா காந்தி கேரளா மாநிலத்தினுடைய வயநாடு பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்களுக்கும் கேரளால ஆளுங்கட்சியாக வரணும், இன்னொன்று அவர்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா ஒரு விஜய் போன்ற ஒரு புதிய சக்தியோடு கைகோர்க்கலாமா என்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டு தொண்டர்களுடைய விருப்பமும் அதுவாக இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல இவ்வளவு கேள்விகள். சரி திரு சுவாமிநாதன், இதன் அடிப்படையில தான் ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்னது போல நிர்வாகிகள் மட்டத்துல திமுக கூடவே இருக்கணும், இல்ல தொண்டர்களுடைய மட்டத்துல பார்க்கும்போது தாவேகா அப்படின்ற ஆப்ஷனை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும்
தலைமை என்ன விரும்புது? ஏன்னா ஒவ்வொரு முறையும் இங்க கேள்வி கேட்கும் போது நாங்க எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை தான் நாங்க பின்பற்றுவோம் நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. டெல்லியில இருக்கக்கூடிய அகில இந்திய தலைமை எதை விரும்புகிறது? இல்ல, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா தான் டெல்லி தலைமை நினைக்கிறாங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் அவர்கள் தொடர்ந்து பலவீனப்பட்டுக்கிட்டு வருது காங்கிரஸ் கட்சி. சோ அப்ப தமிழ்நாட்டில் அவர்கள் காலூன்றணும் அப்படின்னு காலூன்றணும்னா அவங்க ஒரு கணிசமான எண்ணிக்கையிலாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம நினைக்கலாம், ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அதுக்கு ஒரு பலமாக இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கு, நாடாளுமன்றத்துல கணிசமா இருக்காங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியும்னா திமுக அலையன்ஸ் தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அது முழுக்க முழுக்க அது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில நடக்கிற மேஜிக். அது திமுக அலை என்பதை தாண்டி பாஜகவை எதிர்க்கிறாங்க, ரொம்ப வீரியமா எதிர்க்கிறாங்க. பாஜக எதிர்ப்பாளர்கள்லாம் ஒரு புள்ளியில இருக்காங்க. விஜயும் பாஜக தானே எதிர்க்கிறாரு. இதை தானே டெல்லி தலைமை யோசிக்கும். உங்களுக்கு விஜய் பாஜகவை கொள்கை எதிரியாக அறிவித்திருக்கிறார். சோ ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தருகிறேன்னு சொல்றாரு. இன்னொன்னு, நாளைக்கு இந்த சிபிஐ தொடர்பான விசாரணைகளுக்கு எல்லாம் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் போன்றவர்கள்லாம் டெல்லிக்கு விரைவிலே போயிருக்காங்க 29ஆம் தேதி நினைக்கிறேன். அங்கு இவர்களுக்கான ஏற்பாடுகளை ராகுல் காந்தியுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்தவரே முன்னின்று செய்கிறார். அந்த கட்சிக்கு மிகவும் நெருக்கமான ராகுல் காந்தியோட முன்னாள் பாதுகாப்பு அதிகாரியாக பணி செஞ்ச KP பைஜு அப்படிங்கிறவரே முன்னின்று செய்யறாரு. இதெல்லாம் என்ன நமக்கு உணர்த்துகிறது? பிரவீன் சக்கரவர்த்தி போய் பாக்குறாரு விஜய் அவர்களை, கட்சியை விட்டு அவரை நீக்கி இருக்கணும் காங்கிரஸ் கட்சி, நீங்க கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி போறீங்க, அதுவும் நடக்க மாட்டுது. அப்ப டெல்லி தலைமை இதுல 2 வகையான நிலைப்பாடுகள் இருக்காங்க. ஒன்றுல கூட்டணி ஆட்சி என்பதற்கு திமுகவை சம்மதிக்க வைக்கிற இடம் நோக்கி நகர்த்தணும், கூடுதல் இடங்களை பெறணும். அது இல்லைன்னா விஜய் அவர்கள்ட்ட அந்த வாய்ப்பு இருக்கும்னா அது பிளஸ் அமையும் அப்படின்னு கூட அவர்கள் எதிர்பார்க்கலாம்.